நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷயம் கார்த்திக்? நீங்க ஆபீஸ்க்கு போய் இன்னும் 4 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள 4 வாட்டி கால் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என் மேல எனக்கு அன்பு பொழியுது போல இருக்கே. சோ இது ஏன் பொண்டாட்டி, இது என்னோட போன். எவ்வளவு வேணா நான் போன் பண்ணலாம்ல. உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்லையே, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆனா ஒண்ணு, என்னோட போனுக்கு தான் கொஞ்சம் அப்ஜெக்ஷன் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, பேட்டரி கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்படின்னா இப்பவே ஃபுல்லா சார்ஜ் போட்டு வை. ஏன்னா மறுபடியும் நான் எப்ப வேணாலும் போன் பண்ணுவேன். நீ எங்க இருக்க? ரூம்லயா? டுகு Dress எல்லாம் நான் மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். நக்ஷும் கூட இருக்கானா? அவனும் இங்கதான் இருக்கான். இப்பதான் சார் நல்லா சாப்பிட்டாரு, இப்ப விளையாடிட்டு இருக்காரு. அது சரி, ஏன் இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான். ஏதாவது கேட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை, கேட்கலனாலும் அதுவும் பிரச்சனை தான். உங்களுக்கு என்னதான் வேணும்னு புரிய மாட்டேங்குது. கார்த்திக், எங்களுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கே தெரியாது. எனக்கு தெரியும், நீ இப்படிதான் சொல்லுவேன்னு நினைச்சேன். டுகு, அர்ச்சனா, நக்ஷுக்கு என்னாச்சு? கார்த்திக் நம்ம டுகு. அர்ச்சனா என்னாச்சுன்னு சொல்லு. கார்த்திக், நம்ம டுகு முதல் தடவையா கவுந்திருக்கான் கார்த்திக். ஐயோ கடவுளே, அர்ச்சனா ஏன் என்ன இப்படி பயமுறுத்துற? நானே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் கார்த்திக். சரி அர்ச்சனா, இப்ப நக்ஷ் எப்படி இருக்கான்? கவுந்து படுத்திருக்கானா இல்ல நிமிர்ந்து படுத்திருக்கானா? அவன் கவுந்துதான் இருக்கான். இன்னொன்னு தெரியுமா, அவனால சரியா தலைய நிமிர்த்த கூட முடியல. ரொம்ப கியூட்டா இருக்கான் கார்த்திக். இந்த நேரத்துல நான் அங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அர்ச்சனா. அவனோட இந்த அழக நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்ன பண்றது, இந்த அப்பா போன்ல தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல கார்த்திக், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வீட்ல இருந்திருந்தா என்ன மாதிரி நீங்களும் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. நம்ம சார் எப்படின்னு தெரியல, ஏன் முன்னாடி கவுந்து பாரு மாட்டாரோ. சரி அர்ச்சனா, நான் போனை வைக்கிறேன். நக்ஷுக்கு என் சார்பா ஒரு முத்தம் கூட என்ன? பாய் பாய். வட வட என் செல்ல தங்கம், என் டுகு. நீ முதல் தடவையா கவுந்து படுத்தியா? என் செல்ல தங்கம், அம்மாவோட செல்லம். அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா? அப்பா வந்ததுக்கு அப்புறம் நீ இதே மாதிரியே பண்ணினா இன்னும் சந்தோஷப்படுவாரு. வந்தனா, காலையில இருந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? டிஃபன் கூட சாப்பிடலையே. முதல்ல வந்து டிஃபன் சாப்பிடுவா. இது நான் வந்துடுறேம்மா. ஒரு முக்கியமான விஷயம் தேடிட்டு இருக்கேன். நான் இப்ப வந்துடுறேன். வாய் தர. அங்க அனன்யா அந்த கம்ப்யூட்டரை விட மாட்டேங்கிறா, நீ இந்த கம்ப்யூட்டரை விட மாட்டேங்கிற. நல்லதானம்மா? இல்லனா நான் டென்ஷனோட இருப்பேன். நான் வாங்கிட்டு வந்ததோட விளையாடுவாளோ மாட்டாளோன்னு தோணிருக்கும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பயப்படக்கூடாதுன்னு. குழந்தைங்க வளர வளர எல்லாத்தையும் கத்துக்குவாங்க. வந்தனா, ஒன்னு கேக்கவா? நீ இதுல என்ன பண்ணிட்டு இருக்க? மா, அனன்யாவுக்கு ஸ்கூல் தேடிட்டு இருக்கேன். அவ இப்பதான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காளே. அதுவா? ஆனா அது பிளே ஸ்கூல் தான். அடுத்த வருஷம் நம்ம அவள நல்ல ஸ்கூல்ல போடணும்ல. அதுக்கு இப்பவே நம்ம ரிசர்வேஷன் பண்ணணும். இப்பவே வா? ஆமாமா, இந்த காலத்துல எல்லாத்துக்கும் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிடணும். இல்லனா நல்ல ஸ்கூல் நமக்கு கிடைக்காது. மா, அப்பாவுக்கு தான் நம்ம ஊர்ல நல்ல பேரும் புகழும் இருக்குல்ல. நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க, அனன்யா அட்மிஷன் விஷயமா. ப்ளீஸ்மா, நீங்க பேசுங்களேன். பேசுறேன். நான் கண்டிப்பா பேசுறேம்மா. நீ முதல்ல டிஃபன் சாப்பிடு. வாயத்தர. இந்தா, முதல்ல இந்த டிஃபனை சாப்பிட்டு முடி. என்ன ஆனாலும் சரி, இந்த ஊர்லயே எது பெரிய ஸ்கூலோ அந்த ஸ்கூல்ல நான் அவளுக்கு அட்மிஷன் வாங்குவேன். இன்னைக்கு நீங்க வரல, உங்களுக்காக நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஐ ஹோப் டுக்குவோட உடம்புக்கு இப்ப பரவாயில்லன்னு நினைக்கிறேன். கேட்டுடலாமா? கமான்யா, ஒருவேளை என்ன தப்பா நினைச்சிட்டாங்கன்னா?
சரிங்க, நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். போனை வச்சிடுறேன். அம்மா, அப்பா கிட்டயே பேசிட்டு இருந்தீங்க. என்ன சொன்னாரு? நீங்க அவர்கிட்ட பேசுனீங்களா? வந்தனா, உனக்கு தான் அவரை பத்தி நல்லா தெரியும்ல. எந்த ஒரு வேலைக்காகவும் அவரு யார்கிட்டயும் எதுக்கும் அவரு சிபாரிசு கேட்டதில்ல. அது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அப்புறம் உன்னோட மாமனார் உன்கிட்ட ஒன்னு சொல்ல சொன்னாரு. நம்ம அனன்யாவோட திறமை மேல உன்னை நம்பிக்கை வைக்க சொன்னாரு. அவளுக்கு நல்ல ஸ்கூல்ல நிச்சயம் சீட் கிடைக்குமா? எப்படி சீட்டு கிடைக்குமா? அனன்யாவை நான் சேர்க்கணும்னு நினைக்கிற ஸ்கூல்ல வெறும் 30 சீட்டு மட்டும்தான் இருக்கு. ஆனா அதுக்கு ஆயிரக்கணக்கில் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. வந்தனா, என்னாச்சு உனக்கு? ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு கவலைப்படுற? இந்த ஸ்கூல் இல்லனா இன்னும் பெரிய ஸ்கூல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம படிச்ச ஸ்கூலு அது நல்லதானே இருக்கும். சூர்யா, எனக்கு நல்ல ஸ்கூல் மட்டும் பத்தாது. எல்லாத்த விட பெஸ்ட் ஸ்கூல் தான் வேணும். அதுக்காக எவ்வளவு வேணாலும் நான் கஷ்டப்பட தயாரா இருக்கேன். சூர்யா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க என் கூட வாங்க. இல்லனா நான் தனியாவே போய் ஃபார்ம் வாங்குறேன். ஏய் வந்தனா, சொல்றது கேளு. திடீர்னு இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலமா. அனன்யாவை சில மாசத்துக்கு முன்னாடி பிளே ஸ்கூலுக்கு கூட அனுப்ப மாட்டேன்னு சொன்னா, இப்ப எல்லாத்தை விட நல்ல ஸ்கூல் வேணுங்கிறா. ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? அது நான் தாங்க, சமர். ஓ, ஹாய். என்ன சொல்லுங்க. நேத்து உங்க வீட்டுக்கு வந்தப்போ என்னுடைய மொபைல் சார்ஜர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் போல இருக்கு. அத எடுத்துட்டு போக நாங்க வரலாமா? உங்க மொபைல் சார்ஜர் எங்க வீட்ல இருக்கா? இன்னைக்கு காலையில முழுக்க நான் வீட்டை சுத்தம் பண்ணனே. அப்ப என் கண்ணுல ஒண்ணும் படலையே. எனக்கு என்னமோ நீங்க வேற எங்கேயோ மறந்து வச்சிருப்பீங்களோன்னு தோணுது. அப்படியா? சரி, நான் தேடி பாக்குறேன். இருந்தாலும் நான் மறுபடியும் செக் பண்ணி பாக்குறேன். ஒருவேளை என் கைக்கு கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி சரி. ஆமா, டுக்குவோட உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்போ அவன் ரொம்ப நல்லா இருக்கான். காலையில தான் கொஞ்சம் வயிறு வலிச்சது போல. அப்படின்னா டாக்டர் கிட்ட காமிச்சிங்களா? இல்ல, டாக்டர் கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா அவனுக்கு வீட்டு வைத்தியமே பண்ணிட்டாங்க. இல்ல, இருந்தாலும் காமிக்கிறது நல்லது. அர்ச்சனா, இது வரேம்மா. சமர், நான் போனை வைக்கிறேன். பை. சாரி, நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல இருக்கு. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. பை பை. அண்ணா, என் மொபைலுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன். என்னாச்சுன்னா ஏன் இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏதோ நடந்திருக்குண்ணா. காலையிலயும் பார்க்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க. அது ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஜாகிங் பண்ற மூடே இல்ல, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். எனக்கும் சுத்தமா மூடே இல்லைண்ணா. ஏன்னா என் ஃப்ரெண்ட் நக்ஷும் பார்க்குக்கு வரலையே. எவ்வளவு கியூட்டா இருக்கான்லண்ணா. அவங்க அம்மா மாதிரியே இருக்கான். உங்களுக்கு அவனோட அம்மா கியூட்டா தெரியறாங்களா? ஆனா எனக்கு நார்மலா தான் தெரியறாங்க. அட, நான் தான் சொல்றேன்ல, அவங்க ரொம்ப அழகு. நல்லா கவனிச்சு பாரு. அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு அவங்க ஆண்டி மாதிரி இருக்காங்க. தீபா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. எனக்கு அவங்க ஆண்டி மாதிரி தெரியறாங்க. அதையே நான் சொல்லக்கூடாது? தீபா. ஹாய் சமர். ஹாய்ண்ணா. ஹாய். வருண், கபில், என்ன திடீர்னு? பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க. இப்பெல்லாம் உன்னை பார்க்க முடியறது இல்லையே. அதான் உன்னை பார்க்க நாங்க வீட்டுக்கே வந்துட்டோம். என்னப்பா, என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஒரு போன் இல்ல, ஒரு மெசேஜ் கூட பண்றது இல்ல. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பிஸியா இருக்கேன். பிஸியா? என்ன பாஸ்? சும்மா தான்டா. இந்த பாரா, மறைக்காத. நீயும் தீபாவும் பேசிட்டு இருந்தத நாங்க கேட்டுட்டோம். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா. அது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கா. யாருடா அவ? அர்ச்சனா. அவ எங்கடா இருக்கா? எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணுவ? அவ கல்யாணமானவ, ஒரு குழந்தையும் இருக்கு. என்ன தெரிஞ்சுமா நீ? ஆமாண்டா, அவளை மனசார காதலிக்கிறேன். என்னடா பேசுற நீ? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? இல்லடா, இந்த விஷயத்துல நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். ஏன்டா தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஊர்ல உனக்கு லவ் பண்ண வேற பொண்ணே கிடைக்கலையா? ஒரு ஆன்ட்டிய போய். டேய், அவ ஒண்ணு ஆன்ட்டி கிடையாது. அவ ரொம்ப அழகா இருப்பாடா. அவளை முதல் தடவை பார்க்கும்போது அவ கல்யாணமானவன்னு எனக்கு தெரியாதுடா. அவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கே அது ஆச்சரியமா தான் இருந்தது. இங்க பாருங்கடா, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஐ லவ் ஹர். இது அவங்களுக்கு தெரியுமா? இன்னும் தெரியாது. ஆனா கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட சொல்லிடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகுல், என்னம்மா? எங்க போற? அம்மா, நான் அர்ச்சனா அக்கா வீட்டுக்கு தான் போறேன். தினம் தினம் அவங்க வீட்டுக்கு போறது சரியில்லை ராகுல். அம்மா, அக்கா வீட்டுக்கு போனாலும் தப்பா தான் நினைப்பீங்களா? ராகுல், அதுவும் அக்காவோட புகுந்த வீடு. ஆனா நான் நக்ஸ் கூட விளையாட தானே போறேன். நீ தான் அவளை தினமும் பார்க்ல பாக்குறல்ல, அப்புறம் என்ன? ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு கேள்வி கேட்டே கொள்ளாதீங்கம்மா, ப்ளீஸ். சுகன்யா,
நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நான் அர்ச்சனா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன். இந்த பசங்க அங்க போறதுனால அவங்க வீட்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா. நாங்களும் இவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டே இருக்கோம். குழந்தை குப்புற படுக்கவே மாட்டேங்கிறானே. என்னாச்சு எல்லாரும் ஏன் நக்ஷியா பாக்குறீங்க? கார்த்திக், குழந்தை எப்ப திரும்புவான்னு பாத்துட்டு இருக்கோம். அட நானும் அதை பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கவுந்தானா? ம். பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, நீ ஜாலியா பாத்துட்டானா நான் எப்ப பாப்பேன்னு தெரியல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த வாட்டி நான் அந்த வீடியோவே எடுத்துக்கிறேன். நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க. பண்ண சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கு தானே சீக்கிரமா வந்தேன். இரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நக்ஷ் கவுந்துட்டான் தெரியுமா? எப்படி இருக்க ராகுல்? நான் சூப்பரா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ உட்காரு, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஐயோ மாமா, 2 நிமிஷம் இல்ல, 2 மணி நேரம் கழிச்சு கூட வாங்க, நாங்க இங்கே உட்காந்துருப்போம். நாங்கன்னா யாரு? உன் கூட வேற யாரு வந்திருக்காங்க? சர்ப்ரைஸ்! சமரண்ணா. வணக்கம். வணக்கம் பெரியப்பா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹாய் அர்ச்சனா. ஹாய். ஹலோ சார். ராகுல், நீ எந்த சர்ப்ரைஸ பத்தி சொன்ன? சம்மர் இங்க வரது முதல் தடவை இல்லையே. இல்ல, அது வந்து என்னன்னா சர்ப்ரைஸ் நான் இல்ல, இதுதான். தேங்க்யூ சமர். எனக்கு தெரியும் நான் தேங்க்ஸ் சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா நிச்சயமா சொல்றேன், இந்த தேங்க்ஸ் நீங்க ஏத்துக்கிட்டே தான் ஆகணும். ஒரு சாதாரண நிமிஷத்தை இவ்வளவு அழகான நிமிஷங்களா மாத்திருக்கீங்க. கார்த்திக் சார், போட்டோ எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லலையே. ரொம்ப அழகா இருக்கு. வெரி நைஸ். ஆனா நீங்க எதுக்கு இவ்வளவு சிரமம்லாம் எடுத்துக்கணும்? ஐ மீன், போட்டோவை எங்க கிட்ட கொடுத்திருந்தா நாங்களே ஃப்ரேம் இது பண்ணிருக்கோம். என்னோட gift சார். கார்த்திக், சமர் எங்களை நிறைய போட்டோ எடுத்தாப்பா. ஆமா கார்த்திக், நீயும் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரி, நான் வந்து உங்களுக்கு டவல் எடுத்து கொடுக்கறேன். பரவாயில்ல, இருக்கட்டும் அர்ச்சனா. நீ இங்கே இரு. ஏன்? உன் விருந்தாளி வந்திருக்காருல, நீ போய் அவரை அட்டென்ட் பண்ணு. இல்ல கார்த்திக், நான் அர்ச்சனா, வந்தனா, உன் வேலை முடிஞ்சதாமா? ஆமா, கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபார்ம் எடுத்துட்டேன். அப்படியா? வெளியே போகாம வீட்லயே ஃபார்ம் எடுக்கலாமா? என்னாச்சுமா? இப்ப ஏன் கவலையா இருக்க? அட்மிஷன் விஷயமா தாம்மா. அனன்யாக்கு இப்ப இன்டர்வியூ நடக்கும், எங்களுக்கும் நடக்கும். என்ன சொல்ற? அதாவது சித்தி, குழந்தைங்களை எப்படி கேள்வி கேட்பாங்களோ அதே மாதிரி அவங்கள பெத்தவங்களையும் கேள்வி கேட்பாங்க. அவங்க சர்டிபிகேட்ஸையும் எடுத்துட்டு போகணும். அத பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். இதெல்லாம் புதுசா இருக்கே. வந்தனா, இதுக்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் பாட்டி, அவங்க என்ன கேட்பாங்களோ நினைச்சா கவலையா இருக்கு. என்ன வேணும்னாலும் கேட்கட்டும். எனக்கு உங்க 2 பேர் மேலயும் நம்பிக்கை இருக்கு. நீங்க 2 பேரும் நல்லா தான் பதில் சொல்வீங்க. நீங்களும் குழந்தையும் சேர்ந்திருக்கிற போட்டோ ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா? அழகா இருந்தது. ஆனா அதை விட அழகா இருந்தது அர்ச்சனாவும் குழந்தையும் எடுத்துக்கிட்ட போட்டோ தான். உண்மைதான்க்கா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ தான் விசேஷமே. நிஜமா சமர், நீங்க இவ்ளோ நல்ல போட்டோ எடுப்பீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. சமரண்ணா, போலாமா? அம்மா போன் பண்ணிட்டாங்க, சீக்கிரமா வர சொல்றாங்க. ராகுல், சித்தியே போன் பண்ணிட்டாங்கன்னா நீ வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நாளைக்கு திரும்பவும் வா.
என்ன சமர்னா போலாமா? கிளம்புறங்க. சரிப்பா, போயிட்டு வாப்பா. போயிட்டு வரேன் பெரியப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இங்க இருந்து கிளம்பி போக மனசே வர மாட்டேங்குது. சமர், உன்னை 3வது மனுஷனா நடத்துறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்ல. இன்னைக்கு சாயந்தரம் கூட எனக்கு இந்த பக்கம் ஒரு வேலை இருக்கு. போகும்போது வரேன். பெரியப்பா உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு கேம் விளையாடலாமா? வா விளையாடலாம். ஆனா பெரியப்பா, நாளைக்கு நீங்க மீட்டிங் போகணும்ல? இன்னைக்கு தானே முடிவு பண்ணிருக்கோம். அட ஆமா. பரவாயில்ல, இருக்கட்டும் பெரியப்பா. நான் கிளம்புறேன். போலாமா ராகுல்? பாய் அக்கா. பாய் மாமா. பாய். சூர்யா, நான் எவ்வளவு நேரம் சொல்றது? என் பேச்ச கேப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லு வந்தனா. இன்டர்வியூக்கு தானே போகணும் சொல்ற, போலாமே. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும்ல. ஒருவேளை அவங்க என்ன பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா, ஒருவேளை நான் ஜாப்க்கு போக ஆசைப்படுறேனான்னு கேட்டாங்கன்னா, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு, பிரச்சனையே இல்ல. சூர்யா அப்படி சொல்ல கூடாது. 2 பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்லணும். வந்தனா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? சூர்யா, உங்களுக்கு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்ல. என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா, ஒருவேளை பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியலன்னா அத காரணமா வச்சு அட்மிஷன் கொடுக்காம விட்டுருவாங்களாம். வந்தனா, எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ஏதோ IPS IAS எக்ஸாமுக்கு ரெடி பண்ற மாதிரி இருக்கு இல்ல? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அமைதியா உட்காரு, என்னையும் வேலை பார்க்க விடு. இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், ப்ளீஸ் இந்த போட்டோவை கொஞ்சம் மாட்டுங்களேன். என்கிட்ட எதுக்கு சொல்ற? அத கொடுத்தவங்க கிட்டயே போய் சொல்லு, மாட்டி கொடுப்பாங்க. அதான் அவர் எல்லா விஷயத்திலும் எக்ஸ்பர்ட் ஆச்சு. கார்த்திக், கார்த்திக், நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். எனக்கு தான் அதெல்லாம் வராது. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் வராதுன்னு யார் சொன்னாங்க? சொன்னாதான் எல்லாமே தெரியுமா அர்ச்சனா? அம்மா, இன்னைக்கு என்ன சமைக்கிறது? அர்ச்சனா, இன்னைக்கு தக்காளி கூட்டு பண்ணலான்னு இருக்கேன். ராகுலுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அவனுக்கு பிடிக்கும். ஆனா இன்னைக்கு அவன் வரமாட்டான். ஏன்? அவனை நீ ஏதாவது சொன்னியா? இல்லம்மா, இன்னைக்கு ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னான். அம்மா, ராகுல் இப்போ தினம் இங்க வர ஆரம்பிச்சிட்டான். அவன் இங்க வரதுனால நீங்க ஏதாவது அவனை... இல்ல அர்ச்சனா, நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? அவன் உன்னோட தம்பி, எப்ப வேணாலும் அவன் இங்க வரலாம். ஆனா எனக்கு என்னமோ உங்க சித்திக்கு தான் அவன் இங்க வர்றது பிடிக்கலன்னு தோணுது. ஏன்னா ராகுல் இங்க வரும்போதெல்லாம் அவங்க பின்னாடியே போன் பண்ணிடுறாங்க. இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சித்தி எப்பவுமே அவன் மேல கொஞ்சம் தனி கவனம் செலுத்துவாங்க. குழந்தைங்க தான் பெரியவங்களாயிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அம்மாவுக்கு எப்பவுமே குழந்தைங்க தானே. உங்க சித்தி கிட்ட கவலைப்பட வேண்டான்னு சொல்லு. கொஞ்ச நாள் ஆனா அவனே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான். கொடு, நான் மாட்டி கொடுக்குறேன். ஒரு ஆணியும் சுத்தியலும் எடுத்து கொடு. கொஞ்சம் போட்டோ ஒப்படி. கோவமா? இல்ல இல்ல, நீங்க தான் என் மேல கோவப்படுறீங்க. எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுறீங்க.
என்ன பாக்குறீங்க? இந்த போட்டோவுல ஒரு குறை இருக்கு. ம். நீங்க இல்ல. நல்ல வேளை உனக்கு ஞாபகம் இருக்கே. ஆமா, இந்த போட்டோவை நீ எடுத்துக்கும் போது உனக்கு என்னோட ஞாபகம் வரலையா? கார்த்திக், நீங்க இந்த போட்டோவை எடுத்துருங்க. ஆமா கார்த்திக், இந்த இடத்துல நாம 3 பேர் இருக்கிற போட்டோ தான் இருக்கணும். நானும் துக்கும் தனியா இருக்கும். இந்த போட்டோ வேண்டாம், நீங்க எடுத்துருங்க கார்த்திக். இல்ல அர்ச்சனா, இதுவும் ரொம்ப அழகா இருக்கு. கரெக்ட் தான். ஆனா அர்ச்சனா, நான் இந்த போட்டோவுல இருக்கனோ இல்லையோ, எப்பவும் உன் மனசுல இருந்தா போதும்.